நம்ம வாழுற இந்த உலகத்தில் ஒரு உயிரினத்தால் மட்டும் தன்னோட ப்ரெக்னென்சியையே கொஞ்ச காலத்துக்கு பாஸ் பண்ணி வைக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? வெல்கம் பேக் டு அன்வைல்டட், வேர் வைல்ட் இஸ் எனஃப். கங்காரு 6 அடி உயரமும் 40-90 கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடிய இந்த விலங்கு ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் அனிமலாக இருக்குது. கங்காருக்களில் 60க்கும் அதிகமான வகைகள் இருந்தாலும் ரெட் கங்காரு, ஈஸ்டர்ன் கிரே கங்காரு, வெஸ்டர்ன் கிரே கங்காரு, ஆன்டிலோப்பைன் கங்காரு, இந்த 4 ஸ்பீசிஸ் தான் பிரபலமானது. உலகத்தில் பல உயிரினங்கள் அழியக்கூடிய தருவாயில் இருந்தாலும் கங்காருக்கள் அதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா, ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகையை விட இந்த கங்காருக்கள் 2 மடங்காக அங்கே இருக்குது. இதனாலேயே ஆஸ்திரேலிய அரசாங்கம் தங்களோட சொந்த தேசிய விலங்கையை வேட்டையாடவும் அனுமதி கொடுத்துருக்காங்க. சில கட்டுப்பாடுகளோடு தான். ஆமாங்க, கவர்மெண்ட் கிட்டே இருந்து வேட்டையாட அனுமதி இருந்தாலோ இல்லை விளைநிலங்களுக்குள்ளே கங்காருகள் பூந்துட்டாலோ அதை வேட்டையாடலாம் அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இது ரெண்டும் இல்லாத ஒரு காமனர் அங்கே போய் கங்காருவை சுட்டுட்டா அதுக்கும் கவர்மெண்டில் கடுமையான சட்டங்கள் இருக்குது. கங்காருவால் நடக்க முடியாது, அது குதிக்கும் இல்லைன்னா தாவும். இதனாலேயே கங்காருக்களுக்கு பின்னோக்கி நடக்க முடியாது. நேச்சராகவே இதுங்க முன்னோக்கி பாய்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்குதுங்க. இதனாலேயே ஆஸ்திரேலியாவோட தேசிய சின்னத்துலேயும் இதுங்க இடம் பெற்றிருக்குதுங்க. கங்காரோட குட்டிகளுக்குன்னே தனியாக ஒரு பேர் இருக்குது, அதுதான் ஜோயி. இந்த ஜோயிகள் வெறும் 33 நாட்கள் மட்டுமே தாயோட கருவுக்குள்ளே வளருது. அதுக்கப்புறம் வெளியே வந்து தானாகவே தாய் கங்காருவோட பைக்குள்ளே போயிடுது. இந்த ஜோயிகள் பிறக்கும் பொழுது வெறும் 2லேருந்து 2.5 சென்டிமீட்டர் தான் இருக்குமா. வெறும் 2 கிராம் எடையோடு தான் பிறக்குது. கண்கள் இல்லாமல், ரோமங்கள் இல்லாமல், முழு வளர்ச்சியடையாத நிலையில் தான் ஜோயிகள் பிறக்குது. ஆனால் அடுத்த 4லேருந்து 5 மாதங்களுக்குள்ளே ஜோயிகள் தாயோட பையிலேருந்து வெளியே வந்து தாவி தன்னோட சாப்பாடை தானே சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துடுது. இருந்தாலும் ஜோயிகள் 8லேருந்து 9 மாதங்கள் வரைக்கும் தாய் கூடவே தாயோட பையில் தான் வளருது. கங்காருக்கள் ஒரே நேரத்தில் 2 தரமான பாலை உற்பத்தி செய்ய முடியும். ஜோயிகள் தாய் கங்காருவோட பையில் வளர அதுக்கு அதிகப்படியான ஃபேட் கண்டென்ட் இருக்கிற பால் தேவைப்படும். ஆனால் ஏற்கனவே வளர்ந்துட்ட ஜோயி குட்டிகளுக்கு அது தேவைப்படாது. அதனால் சின்ன ஜோயிகளுக்கு அதிக சத்தான பாலும், வளர்ந்த ஜோயிகளுக்கு கொஞ்சம் சத்து குறைவான பாலும் கங்காருவால் பிரித்து கொடுக்க முடியும். இது போக கங்காருக்கிட்ட ஆம்ப்ரியோனிக் டயாபாஸ் அப்படின்னு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதுதான் தன்னோட ப்ரெக்னென்சியை தன்னாலேயே சில வாரங்களிலிருந்து மாதங்கள் வரைக்கும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும். எப்போ தன்னோட பையில் இருக்கிற ஜோயி மொத்தமாக தன்னை விட்டு வெளியே போயிடுதோ அதுக்கப்புறம் கங்காரு அடுத்த கருவை வளர்க்க ஆரம்பிக்கும். கங்காருக்கள் சண்டைக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட கை, கால், வால்னு எல்லாமே சண்டைக்காக டிசைன் பண்ணியிருக்கு. இதுங்க மனிதர்கள் போலவே பாக்ஸிங்கும் பண்ணும். ஆனால் மெயினான ஆயுதமே கால்கள் தான். வாலை ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணி எட்டி உதைச்சா நாக் அவுட் தான். மனிதனோட நெஞ்செலும்பை ஒரே உதையில் ஈஸியாக உடச்சி போடுற அளவுக்கு பவர் அதோட ஒரு கிக்கில் இருக்குது. வால் ஒரு 3வது கால் மாதிரி செயல்படும். சண்டையின் போது பேலன்ஸ்க்காகவும், கங்காருவால் நடக்க முடியாததால் மெதுவாக நடக்கும்போது உந்தி தள்ளுறதுக்காகவும், தண்ணியில் வேகமாக நீந்துறதுக்காகவும் பயன்படுத்துது. பொதுவாக கங்காரு ஆபத்துன்னு தெரிஞ்சிட்டா தண்ணியை பார்த்து தான் ஓடுமா. ஏன்னா நிலத்தை தாண்டி கங்காருக்கள் தண்ணியிலேயும் நல்லா நீந்தக்கூடியவை. கங்காருக்கள் ஒரே ஜம்பில் 3 மீட்டர் உயரம் வரைக்கும் குதிக்குமா. ஒரே தாவில் 8லேருந்து 9 மீட்டர் வரைக்கும் தாண்டக்கூடியது. ஒலிம்பிக்கில் சேர்த்தா மொத்த கோல்டையும் தட்டிட்டு போயிடும் போல். அதிகமான கங்காருக்கள் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாப்பிடும்போதும், ஏதாவது பிடிக்கும் போதும், தலை சீக்கும் போது கூட அதிகமாக இடது கையை தான் பயன்படுத்துதான். மனிதனுக்கு அடுத்தபடியாக ஒரு விலங்கு ஒரு கையை அதிகமாக பயன்படுத்துறது கங்காருக்கள் தான் சொல்கிறாங்க. கங்காருக்கள் நல்ல குதிக்கக்கூடியவைங்கிறத தாண்டி இயற்கையோட போர் வீரர்கள்னு தான் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த விலங்கை பற்றி பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் அன்வைல்டட், கைட் ஆஃப் வைல்ட் லைஃப்.